இன்றைய நாளுக்கான அனுதின வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். அது இவ்வாறாக சொல்கிறது. Psalm 21:1 says, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனுமானவர், யாருக்கு அஞ்சிடுவேன். இங்கே நான் பார்க்கிற பொழுது God is our light. அவர் நமக்கு வெளிச்சமாக, நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் இந்த பயம் நம்மை என்றைக்கும் மேற்கொள்ள முடியாது. பயம் இருக்கிறவன் ரட்சிப்பில் இன்னும் முழுமையாக்கப்படவில்லை என்பதுதான் அர்த்தம். அவர்தான் இருளில் இருந்தாலும் நான் தேவனுடைய வெளிச்சத்திலே இருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இருள் நம்மை விட்டு விலகும்போது தான் ரட்சிப்பின் முழுமையை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அவர்தான் எனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார். எனக்காக அவர் ஜீவன் கொடுத்ததினாலே நான் ஜீவிக்கிறேன். அது மட்டுமல்ல, அவருடைய ஜீவன் என்னில் இருக்கிறதுனாலே எனக்கு பலன் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அவர் எனக்கு பக்கத்தில் இருக்கிறபடினால் அவர் எனக்கு பலனாக இருக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை என்னை விட்டு விலகுவதில்லை. அவருடைய ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் அது எனக்கு ஆமேன் என்றும் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறது. ஆனபடினாலே நான் அஞ்ச மாட்டேன், யாருக்கும் அஞ்ச மாட்டேன் என்று சொல்லி நாம் எப்பொழுதும் அவருடைய சன்னிதானத்தில் தைரியத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்மில் இருக்கும்போது, நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அவரே எனக்கு ரட்சிப்பும், அவரே எனக்கு வெளிச்சமும், அவரே எனக்கு பலனுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.